நமஸ்காரம். கடகராசிக்கு மார்ச் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மார்ச் மாதத்தில் யாருக்கு ஒரு விடிவு காலம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம கடகராசிக்கு சொல்லிடலாம். ஏன்னா இந்த மாத கடைசியில் அஷ்டம சனி பரிபூரணமாக முடிகிற ராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி தான். அப்போ என்ன செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் இருந்த தடையில் அத்தனை நிவர்த்தி ஏற்படக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் கண்டிப்பாக கடகராசிக்கு நாம் இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். அதே சமயம் தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் தன் பஞ்சமஸ்தானத்தில் பார்க்கறதுனால நீங்கள் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள் மீட் பண்ணுற பர்சன், புதிய நட்பு வட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுத்துகிற வகையிலே இருக்கும். இதனால் வரைக்கும் அனைத்துலேயுமே நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்த உங்களுக்கு இனிமேலும் கிடைக்கக்கூடிய நட்புறவுகள், புதிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகிற மாதமாகவே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு திகழும். அதே சமயம் தந்தை சார்ந்த விஷயத்தில் ஆதாயம், இதனால் வரைக்கும் பழைய சொத்து வழக்கு எதுவும் கிடைக்கல, தனக்கு பரம்பரை சொத்து கிடைக்கல யாராச்சும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கான பேச்சுவார்த்தை இந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது கடகராசிக்கு அது சாதகமாக முடிந்து சொத்து வழக்கில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் லாபஸ்தானத்தில் குரு, ஏன்னா வக்கர நிவர்த்தி 4 மாதமாக வக்கரத்தில் இருந்தால் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ லாபஸ்தானத்துக்கு குரு உங்களுக்கு லாபமேன்மை, சுயதொழில் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக லாபமேன்மை தாராளமாக இது இருக்கலாம். ஒரு புதிய பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா, தாராளமாக இந்த மார்ச் மாதங்கள் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இனிமேல் விருத்திகள் அதிகமாக ஏற்படும் காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அப்போ மார்ச் மாதத்தில் இதில் நம்ம சற்று கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க அப்படின்னா, இரவு உறக்கத்தில் கவனமாக இருக்கணும். காரணம், விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இரவு உறக்கத்தில் கவனமாக இருக்கணும். தூக்கம் கொஞ்சம் கெடும். அது மூலயமா சில தலைவலிகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கடகராசிக்காரங்கள் இரவு நேரத்தில் ஃபோனை பயன்படுத்துறதை குறைச்சிட்டு கண்டிப்பாக தூக்கத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா மட்டும் போதும். அதிர்ஷ்டங்கள்லாம் தானாகவே உங்களுக்கு தேடி வர்றதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிம்மதியாக உறக்கம் மட்டும்தான் உங்களுக்கு தேவையானதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ உறக்கத்துலேயும் செல்ஃபோன் பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் கடகராசிக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லும்போது மார்ச் 26, 27, 28 இந்த காலகட்டங்களில் சற்று கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உத்தமம்.